சர்க்கரை நோயை தடுக்கும் புதிய அரிசி ரகத்தை கண்டுபிடித்து அசத்தி இருக்கிறது மத்திய அரசின் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம். இது பற்றி விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. இந்தியாவில் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. 2023 ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வின்படி இந்தியாவில் சுமார் 10 கோடி மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்தது. 13 கோடி பேர் முன் நீரிழிவு அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி உலகத்திலேயே நீரிழிவு நோயாளிகள் அதிகம் உள்ள நாடாக இந்தியா இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தது ஒருவருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இந்தியர்களின் உணவு பழக்கத்தில் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய அரிசி தான் இதற்கு முக்கிய காரணமாக இருப்பதாக நம்பப்படுகின்றது. அதனால ஒயிட் ரைஸுக்கு பதிலாக கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சிறுதானியங்கள், காய்கறிகள் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஆனாலும் நடைமுறையில் அரிசி சாதம் தவிர்க்க முடியாததாக இருப்பதனால சர்க்கரை நோய் வாழ்க்கையோடு ஒன்றி போய்விட்டது. இந்த நிலையில தான் மத்திய அரசின் அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலான CSIR ஒரு புதிய அரிசி ரகத்தை கண்டுபிடிச்சிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதுங்க. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய CSIR NIIST நிறுவனம் தான் இந்த சாதனையை செஞ்சிருக்கு. இந்த அரிசியில் அதிகமாக புரதச்சத்து, இரும்புச்சத்து, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றது. இதற்கு டிசைனர் அரிசி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. சரி, வழக்கமான அரிசிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாதாரண அரிசியை விட 3 மடங்கு அதிக புரதச்சத்து இதில் இருக்கின்றது. இதன் மூலமாக பெருவாரியான மக்கள் இப்போது எதிர்கொண்டு வரக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தவிர மிக முக்கியமாக இந்த டிசைனர் அரிசியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இது குறைவாக அளவு மிக மிக குறைவாக இருப்பதனால நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய டிசைனர் அரிசி ரகம் தொடர்பான இந்த தொழில்நுட்பமானது டாடா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நம்முடைய நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ் இணைகிறார். அவரிடம் நாம் இது குறித்து பேசலாம். சார், ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட அரிசின்னு மத்திய அரசு திட்டம் ஒன்று கொண்டு வந்தது. இப்போ செறிவூட்டப்பட்ட அரிசிக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லுங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மட்டும் அதுல என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா கிளைசிமிக் இண்டெக்ஸ், புரோட்டீன் அப்படிங்கிற விஷயத்த அதை அவங்க பார்க்கல. ஸோ அது ஊட்டச்சத்து குறைபாடுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். பட் ஆனா இந்த டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறது புரோட்டீன் கண்டென்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை உயர்த்தும் திறன் இது குறையிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது டயபெட்டிஸ் பிளஸ் இந்த வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். சோ அதனால செறிவூட்டப்பட்ட அரிசிங்கிறது வேற, இது வேற. சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த வகையில் சார் இது பயன் தரும்? உண்மையிலேயே பலனுள்ளதா இருக்குமா? இல்ல, அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள்